ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ராயலில் வந்து செல்ஃப் ரீபர்ச்சேஸ் எப்படி பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்ப்போம் முழுசாக. ஓகேங்களா? அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் சொல்லி கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்ஃப் ரீபர்ச்சேஸ். ஓகேங்களா? இப்போ 120 டேஸ் கம்ப்ளீட் ஆனவங்க, ஓகேங்களா, 120 டேஸ் வந்து ஓல்டு வெர்ஷனில் கம்ப்ளீட் ஆனவங்க நெக்ஸ்ட் டே மறுநாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அது என்ன ஆப்ஷன்ன்றது நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போஸ் வந்து நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி கம்ப்ளீட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப்ச்சா வரும். கேப்ச்சா வந்த அப்புறமா நீங்கள் ஆடுக்குள்ளே போவீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பாப்அப் மெசேஜ் காட்டும். ஒரு நிமிஷம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஆடுக்குள்ளே போகவே அவைலபிள் 1 டே மைனஸ் சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். இங்கே கீழே வந்து யூ ஹேவ் டு செல்ஃப் ரீசார்ஜ் யுவர் பிளான் சொல்லி மென்ஷன் ஆகும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் இது கிளிக் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு பிளான் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? லாகின் பண்ணுற இடத்துலையே நீங்கள் வந்து உள்ளே மேலே 3 லைன்ஸ் கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எந்த ஆப்ஷனும் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து 1 2 டேஸ் கம்ப்ளீட் ஆகி மறுநாள் நீங்கள் வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணாவே உங்களுக்கு வந்து செல்ஃப் ரீபர்ச்சேஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பட் வந்து நீங்கள் வந்து இது செல்ஃப் ரீபர்ச்சேஸ் ஷோ ஆகப்பே நீங்கள் வந்து அன்றைக்கே வந்து நீங்கள் செல்ஃப் ரீபர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க. சப்போஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களோட ஐடி வந்து இன்ஆக்டிவ் ஆகிடும், வாஷ் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போ செல்ஃப் ரீபர்ச்சேஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு 4 பிளான் உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? நீங்கள் எந்த பிளான் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த பிளான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து 600 பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா பெர் டேக்கு வந்து உங்களுக்கு 10 ருபீஸ் தான். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம நியூ பிளானில் ஜாயின் பண்ணுறதுல நம்மளுக்கு 180 டேஸ் வேலிடிட்டி கொடுத்துட்றாங்க. அது போக வந்து மினிமம் வந்து 500, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஓகேங்களா? 180 டேஸ் வேலிடிட்டி, இதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. 500 ரூபா வந்தாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வித்ட்ரால் போட்டுக்கலாம் எவ்ரி சாட்டர்டே. ஓகேங்களா? இந்த சாட்டர்டே நீங்கள் வித்ட்ரால் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் சாட்டர்டேக்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகும். ஓகே, இப்போ 500 பேக்கேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணப்போ 10 ருபீஸ் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேங்களா? அப்போ நம்ம 500 சேர்கிறதுக்கு எத்தனை நாள்ன்றது கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஜாயின் பண்ணால் உங்களுக்கு டெய்லி வந்து 20 ருபீஸ். ஓகே, இப்போ 3000 பேக்கேஜில் ஜாயின் பண்ணப்போ உங்களுக்கு வந்து டெய்லி வந்து 40 ருபீஸ். அதே 9000 பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணப்போ டெய்லி வந்து 100 ருபீஸ். ஓகேங்களா? மினிமம் 500. ஓகேங்களா? என்ன கேட்டால் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 3000. ஓகே, 3000 பேக்கேஜ் எடுக்கிறது பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து 1500 600 இது ரெண்டுத்துலேயும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நாட்கள் வந்து அதிகமாக தான் ஆகும் அந்த 500 ரீச் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? அதனால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்கள் விருப்பம் தான். ஓகேங்களா? என்ன கேட்டால் நான் வந்து 3000 தான் கம்ஃபர்டபுள் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3000ல் நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இது உங்களுக்கு விருப்பமானது எந்த பேக்கேஜோ அந்த பேக்கேஜில் நீங்கள் பை கொடுங்க. பை கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஆப்ஷன் காட்டும். அடுத்த ஆப்ஷனில் செலக்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிஎஃப்சி சிட்டி யூனியன் கம்பெனியோட பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் எதுன்றது நீங்கள் செலக்ட் பண்ணிக்க. நான் ஐடிஎஃப்சி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோடெலாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஜிபே ஃபோன்பே மூலிமா சில பேருக்கு போகும், சில டைம் வந்து போகாது. ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் ஐஎம்பிஎஸ் நெஃப்ட் மூலிமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் இந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து ஐஎம்பிஎஸ் நெஃப்ட் மூலிமா பே பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டேட் கேட்கும். நீங்கள் இன்னைக்கு டேட்டில் பே பண்ணுறீங்க. சப்போஸ் இன்றைக்கி டேட்டில் பே பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு டேட் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரான்சாக்ஷன் ஐடி, நீங்கள் பே பண்ணப்போ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ட்ரான்சாக்ஷன் ஐடி இருக்கும். அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடியை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ப்ரௌசர் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கேலரிக்கு போகும். நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் யுவர் அட்மின் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஒரு பாப்அப் மெசேஜ் உங்களுக்கு வரும். பட் ஆனால் இப்போதைக்கு வந்து நம்ம கான்டாக்ட் எதுவும் கிடையாது. நம்ம கஸ்டமர் கேர் வந்து கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 10 டேஸில் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அந்த கஸ்டமர் நம்பர்ஸை. நீங்கள் அந்த கான்டாக்ட் யுவர் அட்மின் வந்துட்டாவே உங்களுக்கு 24 ஹவர்ஸில் உங்களோட ஐடி வந்து செல்ஃப் ரீபர்ச்சேஸை ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு வந்து நியூ பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வேறு எதனா டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்னும் நீங்கள் ராயலில் ஜாயினே பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க. எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.